ஹாய், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம். பைபிள்ல ஒரு ராஜா சேனைகள் இல்லாம ஆறாத வீரனை வச்சு கூட யுத்தத்தை ஜெயிச்சிருக்காரு. ஆமா, 2 Chronicles 20ல ஜெயோசபத் அவனுக்கு எதிராக ஒரு பெரிய சேனை வருது. ஆனா இவனுடைய சேனையை அனுப்பாம ஆராத பண்றவங்களை முன்னாடி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஆராதனை பண்ணவங்க முன்னாடி போய் ஆராதனை ஆரம்பிச்சோடனே எதிரி ஓடிட்டாங்க. யோசிச்சு பாருங்க இந்த ரகசியம் எவ்வளவு பெருசுன்னு. இன்னைக்கு கூட பெரிய பிரச்சனை வரும்போது நீங்க மனுஷன் தேடாதீங்க, புலம்பாதீங்க, ஆராதிங்க. இந்த வசனத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. ஆராதனை வீரர்கள் ஆராதனை ஆரம்பிச்சோடனே எதிரியின் கூட்டம் ஓடி போயிட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் வார் நினைக்கிறேன் பைபிள்ல. ஆராதனை பண்ணி ஜெயித்துதான் இருக்கு. நீங்க கூட இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்க ஒருத்தங்களுடைய வர்ஷிப் ஒரு பெரிய வாரை மாத்திடலாம், பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு நீங்க இதை மனசுல வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பேட்டில்ஸை வர்ஷிப் பண்ணி ப்ரே பண்ணி நீங்க ஜெயிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.